ஆத்மானா என்ன அப்படின்னு இது வந்து அவேர்னஸ். ஆன்மாங்க உயிர் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏகமாக நிறைந்திருக்கிறது. உயிர் உடம்பு பூராவும் இருந்தது. அதற்கு 8 உறுப்பியக்கம் தொடர்ந்து சீராக இயங்கணும். இதுதான் சிவம். இல்ல பின் மண்டையில வந்து தான் நம்மளோட சோல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. மனிதனுடைய உயிர் எங்க இருக்குது? உடல்லன்னா அவன் தொண்டையில் இருக்குது. நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில நம்முடைய உயிர் இருக்குது. ஆத்மானா என்ன அப்படின்னு கேட்டோம். இந்த உடம்பு வந்து நம்மளுக்கு நிலை இல்லாதது, ஆத்மா நிரந்தரமானது. கடவுள் நீ எங்கேயோ வெளியே தேடிட்டு இருக்க, உனக்குள்ளதான் இருக்கார் கடவுள். அதுக்கு பேர் தான் ஆத்மா. தன்னை இதனுடைய இருப்பை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கிட்டே இருக்குதோ அதுதான் வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அந்த கான்சியஸ்னஸுக்கு ஆதாரமானது தான் வந்து அவேர்னஸ்ங்கிற பேரில் சொல்கிறோம். அந்த அவேர்னஸ் தான் ஆன்மான்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஆன்மா போது உயிரானது எல்லா இடத்திலும் நுட்பமாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் உயிர்த்தன்மை தான் பறந்து விரிந்து இருக்கிறது என்பதை உணர முடியும். இதை உடம்புல உயிர் இருக்கிறது தெரிகிறது. இப்ப நான் கேட்கிறேன், உடம்புல உயிர் எங்க இருக்கிறது? இப்படியே வர்றோம், கதவை சாத்திர அவசரத்தில் கையாம்பிட்டுருச்சு, ஐயோ உயிர் போச்சுங்கிறோம். திருப்பி வெளியில வர்றோம், அவசரமா வர்ற பொழுது படி காலில் அடிச்சிருச்சு, அடிச்சோன்னா ஐயோ உயிர் போச்சுன்றோம். அப்ப உயிர் கையில இருந்ததா காலில் இருந்ததா? கையாகப்பட்டவன கையில உயிர் போச்சுங்கிறோம், காலாகப்பட்டவன காலில் உயிர் போச்சுன்றோம், ஆறாவது மூக்கில் குத்திட்டா மூக்கில் உயிர் போச்சுங்கிறோம். அப்ப உயிர் எங்க இருந்தது என்று கேட்டால் உயிர் உடம்பு பூராவும் இருந்தது. அதற்கு தான் வியாபகம் என்று தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஆத்மா அந்த சோல் எனர்ஜி அப்படிங்கிறது 2 புருவத்துக்கு மத்தியில இருக்கு, ரைட்டுங்களா? இங்க வந்து ஒரு வகையான ஒரு ப்ரெஷர். இந்த சோல் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, நம்மளோட உயிர் வந்துட்டு இதயத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்ம கன்ஃபியூஷனே வேணாம். நம்ம சோல் அப்படிங்கிறது இங்க இருந்து எடுத்தோம்னா நேர் பகுதியில் பின் மண்டையில வந்து தான் நம்மளோட சோல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஒரு உடல்ல 8 உறுப்பியக்கம் தொடர்ந்து சீராக இயங்கணும். உடல், உயிர், சிவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் 8 இணைந்ததுதான் சிவம். அப்ப மனிதனுடைய உயிர் எங்க இருக்குது? உடல்லன்னா அவன் தொண்டையில் இருக்குது இல்லையா? இந்த அந்த விளக்கு அணிஞ்சதுன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். வாய்க்குள்ள இருந்தா வாயை திறக்கிறோமே, அப்ப உயிர் போயிடாதா? அப்ப வாயில இல்ல. கண்ணில் இருக்குதா? குடன் இருக்கானே, அவன் கண்ணிலே இல்ல. மூச்சு காத்துல இருக்குன்னு சொன்ன, காத்துல இருக்கான்னு மூச்சு விடும்போது உயிர் போயிருமே. விடுறோம், சுவாசிக்கிறோம், எடுக்கிறோம், விடுறோம், 2 இருக்கு. அப்போ விடும்போதெல்லாம் உயிர் போயிருதா? அப்ப எத்தனை உயிர் இருக்கு? அப்ப காத்துலையும் இல்ல, மூக்கிலையும் இல்ல. காதுல இருக்கா? காதும் திறந்தானே இருக்கு. காது பூட்டியா இருக்கு, காதும் திறந்தானே இருக்கு. அப்ப காதுலையும் இல்ல உயிர். மூளையில இருக்கா? மூளையே இல்ல. அப்புறம் உயிர் எங்க இருக்கும்? நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில நம்முடைய உயிர் இருக்குது. இதுவரை இந்த வீடியோவில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் ஆன்மாவின் இருப்பிடத்தை குறிப்பிட்டார்கள். ஆனால் ஒரு மனிதன் அவன் ஆன்மாவின் இருப்பிடத்தை அறிந்து கொண்டால் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் அனைத்து உயிர்களையும் வைத்து விடுவான். அப்படி ஒரு ரகசியம் மனிதனின் கையில் கிடைத்துவிட்டால் ஒரு உயிரை காக்கவும் முடியும், ஒரு உயிரை அழிக்கவும் முடியும். அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் வரலாற்றையே மாற்றக்கூடிய சக்தியாக மாறிவிடாதா? அப்படி இருக்கையில் இன்று வலைதளங்களில் தங்களை குரு என்று காண்பித்துக் கொள்பவர்கள் ஆன்மா இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூறும் எந்த இடத்திலும் ஆன்மாவின் உண்மையான இருப்பிடம் இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த மண்ணில் எத்தனை போர்கள் நடந்திருக்கின்றன, எத்தனை அரசர்கள் வீழ்ந்திருக்கிறார்கள், எத்தனை கோடி உயிர்கள் பலியாகி இருக்கின்றன, எத்தனை தலைமுறையாக பகைமை தொடர்ந்திருக்கின்றன. மனிதன் அதிகாரத்திற்காக, பேராசைக்காக, மதத்திற்காக, இனத்திற்காக, கொலைகள் செய்வதற்காக, பழிவாங்குவதற்காக இவ்வளவு செய்கிறான் என்றால் உண்மையிலேயே உயிரின் ஆழ்ந்த ரகசியம் அவன் கையில் கிடைத்திருந்தால் இன்று இந்த உலகம் நாம் பார்க்கும் உலகமாக இருந்திருக்குமா? அதனால் தானோ என்னவோ சித்தர்கள்
இந்த உண்மையை எல்லோருடைய கைகளிலும் கொடுக்காமல், உண்மையை சந்தையிலும் விற்காமல், பரிபாஷையில் புதைத்துவிட்டு சென்றார்கள். அறியலாம் மனம்தானே உயிர்தான் ஆகும், அதிலிருந்தே சகல ஜகத்திற்கும் உயிர் தானாகும். சேதியல்ல பல கோடிக்கு ஒருவனுண்டு, பேதியாதிருந்து சுழிமுனையின் சூட்சமம், பேரறிவால் கண்டறிந்தால் சித்திதானே. அதாவது இந்த சித்தர் பாடலின்படி மனதிற்கு வடிவம் இருக்கிறது, நிறம் இருக்கிறது, இருப்பிடமும் இருக்கிறது. இந்த மனதின் இருப்பிடத்தை அறிந்தால்தான் நீ உயிரின் இருப்பிடத்தை அறிவாய். அதை அறிந்தவன் கோடியில் ஒருவன் அல்ல, பல கோடியில் ஒருவன். மனம்தான் உயிராக இருக்கிறது. சகல ஜகத்துக்கும் உயிர்களின் இருப்பிடம் மனம் என்ற உயிரில் அடங்கியுள்ளது. எல்லா மனிதர்களும் இந்த உயிரின் இருப்பிடத்தை அறிந்தால் பில்லி, சூன்யம், ஏவல், மாந்திரீகம், தாந்திரீகம், ஆண்வசியம், பெண்வசியம், எதிரிகளை அழித்தல், இப்படி அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப என்னென்ன செய்திருப்பார்கள் என்று சற்று பொறுமையாக நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் சித்தர்கள் ஆன்மாவின் இருப்பிடத்தை பரிபாஷையாக பாடலாக வடிவமைத்தார்கள். ஆனால் எல்லா சித்தர்களும் ஆன்மாவின் இருப்பிடத்தை பாடலில் கூறவில்லை. ஒரு சில சித்தர்கள் மட்டுமே தேடுபவனுக்காக அந்த இரகசியத்தின் தடத்தை விட்டு சென்றுள்ளனர். உண்மையாய் தேடுகிறவன் கண்டடைகிறான். கண்டடைகிறவன் கட்டுக்களை உடைத்து விடுதலையை பெறுகிறான். தேடுங்கள், உங்களுக்கான வாசல்களும் திறக்கட்டும்.